Correct. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செட்டப்ஸ்லாம் அசெட்ஸ்க்கு முடிச்சிட்டோம். பட் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் மிஸ்ஸிங்கு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ் கேட்டகரி. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து மேனேஜ் கேட்டகரி ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த மேனேஜ் கேட்டகரிஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ அது வந்து நம்மளோட அசெட் புக்கில் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அசெட் புக்கில் வந்து மேனேஜ் கேட்டகரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டகரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிப்ரிஷியேஷன் மெத்தட் வந்து மேனேஜ் கேட்டகரியில் ஆட் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம டிப்ரிஷியேஷன் மெத்தடை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பார்ப்போம். டிப்ரிஷியேஷன் மெத்தட். ஓகே. ஸோ இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஹவு டு depreciation your asset. Okay, that's why we mention here. Okay, we mention here like 08. um, you have to mention here your depreciation method like um 60 60 60 periods like. Okay, because நம்ம வந்து மென்ஷன் பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ கேலண்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா பி பீரியட் வைஸ் பார்த்தீங்கன்னா 60 பீரியட்ஸ் வருது. ஓகேங்களா? 5 இயர்ஸ்க்கு 60 பீரியட்ஸ். ஒரு ஒன் ஒன் பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மந்த். ஓகேங்களா? அதான் 1 மந்த்துங்கிற ஒரு பீரியட்ஸ் வரும். ஸோ 60 பீரியட்ஸ் வருது. ஸோ 60 பீரியட்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ டிப்ரிசியேஷன் மெத்தட்னு ஃபார் ஃபார் படி asset books. Okay, asset book. Okay. Okay, you have to mention our reference data set. ஸோ இங்கே காமன் கொடுத்துக்கலாம். பிகாஸ் ஏன்னா நான் கிரியேட் பண்ண 2 டிப்ரிசியேஷன் மெத்தடும் ஸோ அங்கே வர மாட்டேங்குது. ஐ திங்க் இந்த காமன் செட் காமன் காமன் பார்த்தீங்கன்னா ஸோ செட் பார்த்தீங்கன்னா காமன்ங்கிறது இது ஆரக்கல் சீடட். ஓகேங்களா? ஸோ நம்ம எது எதுக்கெல்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ணுற செட்டப்ஸ்க்கெலாம் காமன்ஸ்னு கொடுக்குறோமோ ஸோ எல்லாரும் யூஸ் பண்ண முடியும். ஓகே, காமன்ங்கிறது காமனாக யூஸ் பண்ணுறது. யூ ஹேவ் டு மென்ஷன் ஹியர் காமன் செட். ஆல் எவ்ரி ஒன் கேன் யூஸ் இட். ஓகே, but we mentioned our particular reference data set. Everyone can't use this. Okay, minute. Okay, இங்க enterprise set தான் இருக்கு. Okay, so இங்க enterprise set நான் mention பண்ணிக்கிறேன். And you must okay table or calculated நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் calculator ஒன் ஆஃப் that நான் சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து நம்ம கால்குலேட் கொடுத்து ஸோ லைஃப் இன் இயர்ஸ். ஓகே, லைஃப் இன் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வருது. ஸோ 5 இயர்ஸ் வேணா 4 இயர்ஸ் 11 மந்த்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துப்போம். ஓகே, ஃபைவ் இயர்ஸ்னு கூட கொடுத்துக்கலாம் லைஃப் இன் மந்த். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் மேண்டட்ரின்னு இது மென்ஷன் பண்ணலை. பட் ஐ திங்க் மேண்டட்ரின்னு தான் நினைக்கிறேன். யா, இது எடுத்துக்கிச்சு. ஓகே, ஸோ 5 இயர்ஸ்க்கு வந்து நம்ம டிப்ரிசியேஷன் பண்ண போகிறோம். ஸோ என்ன மெத்தடில் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டட். இட் வில் பி கால்குலேட்டட் மந்த்லி மந்த்லி. ஓகே, ஸோ இது நம்ம நம்ம வந்து செட் பண்ண டிப்ரிசியேஷன் மெத்தட் படி அசட் பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி இட் வில் பி கால்குலேட்டட். ஓகே, அண்ட் சேவ் அண்ட் க்ளோஸ். We have to search here 60. Okay, method type is calculated. ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஓகே, 60 வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து நாம கேட்டகரி கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இதோட நேவிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா go to the finance and fixed asset. After we have to search manage category. Okay, this is our category and we have to mention here
திங்க் வருதான்னு 1 minute செக் பண்ணிப்போம். மோஸ்ட் ஆஃப் 60 வந்துடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்க ரைட் ரைட் ஓகே 5 years only. ஸோ 12 months பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் மந்த் 0. ஸோ இங்கே எதுக்காக வந்து டிப்ரிசியேஷன் மெத்தட் அட்டாச் பண்ணுறோம்னா, ஸோ நம்ம கொடுக்குற இந்த கேட்டகரி, ஓகே, ஸோ மேஜர் கேட்டகரி, மைனர் கேட்டகரி. ஸோ மேஜருங்கிறது இட்ஸ் மேஜர். மைனருங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ அதை மேஜர் சொன்னோம் இல்லையா, எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம இங்கே கம்ப்யூட்டர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கோம் இல்லையா. ஸோ நம்ம கம்ப்யூட்டர்ஸ்னு இங்கே நம்ம கொடுக்கும்போது ஆம், நம்ம இங்க வந்து எங்க ஆட் பண்ணுவோம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இங்க நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மேஜர் கேட்டகரி, மைனர் கேட்டகரி. ஓகே, மேஜருங்கிறது எலக்ட்ரானிக்ஸ். ஓகேங்களா. ஸோ நீங்க வந்து நம்ம அந்த ஆர்டர் பண்றதுக்காக தான் இதை வந்து வச்சிருக்காங்க. ஸோ மேஜர் கேட்டகரின்னு சொல்லிட்டு எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்துட்டோம்னா, மைனர் கேட்டகரிஸ் கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்துட்டோம்னா, ஸோ நம்மளோட இன்வென்ட்ரியில, ஐ மீன் ஐம் டெல்லிங் எஸ்சிஎம். ஓகே, நம்மளோட இன்வென்ட்ரியில எவ்வளோ அசட்ஸ் லைக் அசட்ஸ் ஃபார் அவர் company office supplies. Okay, how many computers we have to mention the minor categories. Okay, computers வச்சிருந்தோம்னா ஒவ்வொரு கம்ப்யூட்டர்ஸ்க்கும் ஒரு 1 minute கால். ஓகே, அதான் இப்போ நம்ம எவ்வளோ லேப்டாப் வச்சிருக்கீங்களோ, சாரி கம்ப்யூட்டர்ஸ் வச்சிருக்கீங்களோ, ஸோ நம்ம வந்து நம்மளோட ஓன் அசட்ஸ்ல, ஐ மீன் இன்வென்ட்ரியில நம்ம வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஓகேங்களா, ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ நம்ம வந்து இதை எங்க நம்ம மென்ஷன் பண்றது அப்படிங்கறத நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, ஐ வில் ஷோ. ஓகே, ஸோ ஓகே, இந்த டிப்ரிசியேஷன் லிமிட் டைப் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வைஸா இல்லை அமௌண்ட்டே இல்லாமல் ஜஸ்ட் பீரியட்ஸ்லையா இல்லை வந்து பர்சன்டேஜ்லையா அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நம்ம பீரியட்லேயே வச்சுப்போம். அமௌண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ சொன்னாலே அசட்டுக்கு 5 lakhs. ஸோ அந்த அமௌண்ட்ஸ் வைஸா உங்களுக்கு பண்ணணுமா இல்லை பர்சன்டேஜ்னா நம்ம ஃபிளாட்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபிளாட்னு டிப்ரிசியேஷன் மெத்தடில் வந்து டிப்ரிசியேஷன் மெத்தட் டைப்பை வந்து ஃபிளாட்னு கொடுத்து, ஸோ அதில் மென்ஷன் பண்ணுவோம் டைப்னு சொல்லிட்டு, சாரி பர்சன்டேஜ் சொல்லிட்டு. ஸோ அந்த பர்சன்டேஜ் வழியாக உங்களுக்கு டிப்ரிசியேஷன் ஆகணுமா அப்படிங்கிறத கொடுக்கும். ஓகே, ப்ரோரேட் கன்வென்ஷன், நம்மளோட ப்ரோரேட் கன்வென்ஷன் அண்ட் ரிட்டைர்மெண்ட் கன்வென்ஷன் ஆல்சோ. ஓகே, ரிட்டைர்மெண்ட் கன்வென்ஷன், ரிட்டைர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அசட்ஸ்ல நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அசட்ஸ்ல கேட்டகரி வந்து ரிட்டையர்மெண்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ரிட்டையர்மெண்ட் அசட்ஸ்னு இப்போ வந்து நம்ம வந்து இந்த அசட் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ நம்ம வாங்கி 5 years யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து யூஸ் பண்ண முடியுமா முடியாதா அந்த பட்சத்தில் இருக்கு. ஓகேங்களா, ஸோ வந்து இப்போ அசட் வந்து இது வந்து வேல்யூவே போகாது. ஓகேங்களா, வேல்யூவே போகாது. இது ஸ்கிராப்புக்கு போகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. உங்களோட ஸ்கிராப்புக்கு போகும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸ்கிராப் போனா ஏதோ கொஞ்சம் வேல்யூஸ் வரும். ஓகேங்களா, அந்த எடைக்கு போகும்னு சொல்லுவோம் நம்ம இதில். ஓகே, ஸோ அந்த மாதிரி அதுதான் வந்து ரிட்டையர்மெண்ட் சொல்லுவாங்க. ரிட்டையர்மெண்ட்னா என்னன்னா உங்களோட அசட் புக்ல இருந்து வெளில வருது. ஓகேங்களா, ஸோ அது வந்து நம்ம டிப்ரிசியேஷன் பண்ணிட்டு இருப்போம். அசட்ல இருந்து எவ்வளோ அசட்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம மந்த்லி மந்த்லி டிப்ரிசியேஷன் பண்ணிக்கிட்டு நம்ம அசட்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். பட் ஆனால் இந்த அசட்டுக்கு வந்து வேல்யூஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து இப்போ வந்து புக்கில் இருந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேவா, ஸோ ரிமூவ் பண்ணும்போது அதோட கேட்டகரி பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் கன்வென்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, அந்த ரிட்டையர்மெண்ட் சொல்றது அதுதான் மீனிங். ஓகே, அண்ட் ஓகே, ஓகே, சேவ். ஓகே, சேவ் அண்ட் க்ளோஸ். ஓகே, ஸோ நம்ம இங்கே வந்து இங்கே ஒரு கேட்டகரிஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அண்ட் டன். ஓகே, இதெல்லாம் ஆகாது. சரி, இப்போ போகணும்.
ஓகே. இப்போ வந்து நம்ம செட்டப்ஸ் முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ செட்டப்ஸ் முடிச்சிட்டோம். ஃப்ளக்ஸ் ஃபீல்ட் ஆல்ரெடி இருக்கிறதுல வந்து நம்ம வந்து ஐ மீன் ஆல்ரெடி இருக்கிற ஆரக்கிள் சீடர்ல நம்ம வந்து ஃப்ளக்ஸ் ஃபீல்ட் பார்த்தோம். அண்ட் கேட்டகரி கிரியேட் பண்ணோம். லொக்கேஷன் கிரியேட் பண்ணோம். அண்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பார்த்தோம். சிஸ்டம் கண்ட்ரோலும் ஒன்றும் இல்லை. நம்ம இதில் கொடுத்துருக்கிறத கீ ஃப்ளக்ஸ் ஃபீல்ட் கேட்டகரி லொக்கேஷன் படி இங்கே வந்து சிஸ்டம் கண்ட்ரோலை வந்து நம்ம இதில் டெப்ளாய் பண்ணோம்னா ஸோ இதில் வந்து ஆட் ஆயிருக்கும் நம்மளோட ஆர்கனைசேஷன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அசட்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு கீ ஃப்ளக்ஸ் ஃபீல்ட் மட்டும்தான் எனபிளில் இருக்கும். ஸோ அதான் அங்கே சொல்கிறது. ஸோ ஃபிஸ்கல் இயர் பார்த்தோம். அண்ட் ப்ரோரேட் கன்வென்ஷன் பார்த்தோம். ப்ரோரேட் கேலண்டர் பார்த்தோம். அசட் டிப்ரிசியேஷன் மெத்தட் பார்த்தோம். அசட் கேட்டகரி இப்போ கிரியேட் பண்ணோம். ஸோ நம்ம புக்லேயும் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ புக்கு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அசட் கேட்டகரியில் வந்து இந்த புக்கில் இந்த கேட்டகரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணோம். ஓகே. அண்ட் ஆஃப்டர் இதுதான் இது பார்த்தீங்கன்னா இதான் பிஸ்னஸ் ஃப்ளோ. ஓகேங்களா? ஸோ இப்போ கோ டு த மினிட். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரோல்ஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். ஓகே. You eight underscore search our user, edit asset manager, okay, asset accountant and asset manager. No, asset accounting manager. Okay. Asset accounting manager. Okay. Okay. You mentioned our அசட் ரோல்ஸ். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ ரோல்ஸ் ஆட் பண்ணோம். ரோல்ஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ரோல்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது செக்யூரிட்டியில் வரும். இன்சூரன்ஸ் செக்யூரிட்டியில் வரும். ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ரோல் ஆட் பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து நமக்கு நமக்கு வந்து இப்போ அசட் வந்து நான் ஒர்க் பண்ணணும். செட்டப்ஸ் பண்ணி எனக்கு வந்து அசட் டிப்ரிஷியேஷன் பண்ணணும். எல்லா செட்டப்ஸையும் அண்ட் எல்லா ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்களா? ஸோ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரோல்ஸ் இங்கே மஸ்ட்டு. ஓகேங்களா? ரோல்ஸ் இல்லாமல் நம்மளால டிரான்சாக்ஷன் பண்ணவே முடியாது. ஓகே. ஸோ ரோல்ஸ் மஸ்ட்டு. பிகாஸ் அந்த ப்ரிவிலேஜஸ்லாம் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அண்டு கொடுத்த நம்ம மென்ஷன் பண்ண ரோல்ஸ்க்கு நம்ம இப்போ நம்ம டேரக்டாக ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ ஆக்சஸ் இப்போ இதுக்காக பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கொடுக்காம வி கான்ட் ஏபிள் டு டு த டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே. பிகாஸ் வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இந்த டேட்டா ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்சன் ஐ மீன் இந்த அசட் அக்கௌண்டிங் அசட் அக்கௌண்டன்ட் அண்ட் அசட் அக்கௌண்டிங் மேனேஜர் எந்த பியூவை ஐ மீன் எந்த லெவலில் எந்த பியூவை ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ இந்த டேட்டா ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு நம்ம வந்து 08 பிஸ்னஸ் யூனிட் நம்ம பிஸ்னஸ் யூனிட் கொடுக்குறோம்னா ஸோ இவங்களால வந்து நம்ம பிஸ்னஸ் யூனிட்குள்ள உள்ள அசட் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் இவங்களால பண்ண முடியும். பட் அனதர் பிஸ்னஸ் யூனிட் உள்ள டிரான்சாக்ஷன் இவங்களால பார்க்கவும் முடியாது அண்ட் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆக்சஸ் பர்பஸ்க்காக தான். ஓகே. டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர் அண்ட் செக்யூரிட்டி. ஓகே. Here username, our username 08%. Okay, this is my username and we have to mention here the our roles. Okay, asset account. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ த்ரீ லெவல்ஸில் வந்து இங்கே செக்யூரிட்டி கான்டாக்ட்ஸ் அதாவது மீன் ஆக்சஸ் கொடுக்க சொல்கிறாங்க. எந்த லெவலில் ஆக்சஸ் கொடுக்கணும்? ஸோ நம்ம கிரியேட் பண்ண அசட் புக் லெவலில் ஒரு ஆக்சஸ் கொடுக்கணுமா இல்லை பியூ லெவல்லையா? ஸோ ரெஃபரன்ஸ் டேட்டா லெவல்லையா? ஸோ இந்த ரெஃபரன்ஸ் டேட்டாவும் இந்த பியூன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேம் திங்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ பியூவில் தான் நம்ம அட்டாச் பண்ணிப்போம் ரெஃபரன்ஸ் டேட்டா செட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு சேம் திங்ஸ் தான் வரும். இங்க பாத்தீங்கன்னா இப்ப என்ன எதுக்காக வந்து செக்யூரிட்டி கான்டெக்ட் வந்து மூணா பிரிச்சிருக்காங்கன்னா ஸோ அசட் புக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஒரு புக் கிரியேட் பண்ணியிருக்கோம்.
ஸோ நம்மளோட ஆர்கனைசேஷன்ல நமக்கு வந்து ஐ மீன் நம்ம ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் லைக் டாடா மாதிரி ஒரு கம்பெனின்னு நினைச்சு வச்சுங்களா. ஸோ இங்க வந்து அசட் புக் வந்து ஒன்று மட்டும் இருக்காது. ஒவ்வொரு ஐ மீன் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஐ மீன் அந்த லைன் ஆஃப் பிசினஸுக்கும் ஒவ்வொரு அசட்ஸ்லாம் நிறைய அசட் பிரிச்சு வச்சிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த அசட் மட்டும் ஸோ அசட் புக் கொடுத்தோம்னா ஸ்பெசிபிக் அசட் புக்ஸ் மட்டும் ஓகேங்களா. எல்லா ஐ மீன் நம்மளோட ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா அசட் புக்கையும் கொடுக்காம ஸ்பெசிஃபிக்காக இவனுக்கு அசட் புக் இந்த அசட் புக்கு மட்டும் கொடுக்கணும் ஸோ அப்படின்னு மென்ஷன் பண்ணோம்னா நம்ம கிரியேட் பண்ண அசட் புக்கை இங்கே இவருக்கு ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி சாரி. ஸோ இங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுக்கணும். அதுவே நீங்கள் வந்து பியூ கொடுத்தீங்கன்னா இந்த பியூவில் இருக்கிற ஹவு many ஐ மீன் எவ்வளோ ஐ மீன் அதான் எவ்வளோ பிஸ்னஸ் யூனிட் இருக்கோ ஐ மீன் ஒரு பிஸ்னஸ் யூனிட்குள்ள எவ்வளோ அசட்ஸ் புக்ஸ் இருக்கோ ஸோ அதெல்லாம் இவனால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் பி லெவல் கொடுத்தா. அண்ட் ரெஃபரன்ஸ் டேட்டா செட் ஆல்சோ அப்படிதான். ஓகே. ஸோ ரெஃபரன்ஸ் டேட்டா செட் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஆக்சஸ் பர்பஸ் தான். ஓகே. ஸோ இதுவும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேம் திங்ஸ் தான். பட் ஆனால் இது மட்டும் வேற. ஓகே. அசட் புக்ஸ்ன்னு கொடுத்தோம்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக எதனாவது அசட் புக்ஸ் மட்டும் ஆக்சஸ் கொடுக்கணும்னா ஸோ அசட் புக் கொடுத்து நம்ம அந்த அசட் புக் ஆக்சஸ் கொடுப்போம். அண்ட் இல்லை எனக்கு இவன் வந்து எனக்கு எல்லா என்னோட வியூவில் இருக்கிற ஐ மீன் என்னோட பிரான்ச்சுக்கு என்னோட மெயின் பிரான்ச்சுக்கு கீழே இருக்கிற எல்லாத்தோட அசட் புக்ஸையும் ஆக்சஸ் கொடுக்கணும் ஸோ அப்படின்னா வியூ கொடுக்கணும். ஓகே. ஸோ நான் இங்கே வியூவே கொடுத்துக்கிறேன். மேனேஜர். ஸோ இவனுமே அதே தான். ஓகே. ஸோ சேம் சேம் திங்ஸ் தான். சரி. இப்போ அவன் வந்து லாகின் லாக் அவுட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ நம்ம கொடுத்த யூசர் இது வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிறதுக்கு. ஓகே. ஸோ சைன்இன் சைன் அப். பட் ஆனால் ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா எல்டிஏபி ரன் பண்ணுவாங்க. எல்டிஏபினா யூசர் சிங்கரைஸ் ரோல் சொல்லுவாங்க. அது ரன் பண்ணணும். பட் ஆனால் டெஸ்டிங் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா அது சரியாக ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்காக நம்ம சைன்இன் சைன் அப் பண்ணோம்னா இது ரன் ஆகிடும். ஓகே. இப்போ ரெஃபரன்ஸ்க்காக தான் ஒன்று. And go to the asset. Fixed asset. So add asset. Okay. Book. Book used here. Book only think புக் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வேற ஒரு புக் இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்மளோட புக் வரணும். நம்மளோட புக் வந்தால் மட்டும்தான் இது நம்மளால யூஸ் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா அந்த அங்க புக் மட்டும் இருக்கு. ஆட் அசெட்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட புக் இங்கே வரணும். ஸோ நம்ம புக் வந்தால் மட்டும்தான் நம்ம அசெட் டைப் கொடுத்து நம்ம
Mm, I have to check here. Major category also. Yes, category also. Check. ஸோ இந்த பர்ஸ்ங்கிறத டிஃபால்ட்டாக அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டிஃபால்ட்டாக பண்ண முடியுமா நம்ம செக் பண்ணுறோம் ஒன் டைம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செட்ட செக்மெண்ட்டில் வந்து மேனேஜ் மேனேஜ் பிஸ்னஸ் யூனிட் செட்ட செக்மெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அசட் ஓரியன்டான எதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம இங்கே டிஃபால்ட்டாக செக் பண்ணி பார்ப்போம். டிஃபால்ட் புக். ஆ
ஓகே. ஸோ நம்ம அங்கே எப்படி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக புக் அங்கே வந்துருந்துச்சு. சரி நம்ம இங்கே வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். டிஃபால்ட் ஃபார் டிஃபால்ட் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் யூனிட் நம்ம வந்து எப்படி டிஃபால்ட்டாக அங்கே வர வைக்கிறது. ஸோ நான் அடிக்கடி வந்து என்னோட பியூ சூஸ் பண்ணாமல் எனக்கு டைரெக்டாக என்னோட டிஃபால்ட்டாக என்னோட பியூ வரணும். ஸோ அப்படிங்கிறத நம்ம அங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஓகே. ஓகே. ஸோ நம்ம இதை எடுத்து பார்ப்போம். And save and close. டிஃபால்ட் டைப் வரும்னு நினைக்கிறேன். இல்லை. புக் வந்து வந்து நம்மளது